இது கதை இல்லை, நிஜம். நன்மை எப்போதும் திரும்பி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு இஸ்லாமிய உறவுகளே, இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கு சரி, அவருக்கு பணம் இருக்கு அதனால செய்றாரு என்ற நினைப்பு வராத மாதிரி உண்மையான உதவி, மனிதத்துவம் என்பதை காட்டும் இர்ஃபான் என்ற ஒரு சகோதரர் தன் வயதான தாயை தினமும் பார்ப்பதற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளை தேடினார். அப்போதிருந்து வந்தவர் கௌரி. அவள் ஒரு அனாதை. வீடு இல்லை, தங்க இடமில்லை, ஆனா மனசு மட்டும் அன்பு நிறைந்து இருந்தது. கௌரி அந்த தாயை தன் சொந்த அம்மா மாதிரி பார்த்து கொண்டார். கழுவி சாப்பாடு கொடுத்து மரியாதையோடு ஒவ்வொரு நாளும் அன்போடு கவனித்தாள். பல வருடங்கள் இப்படியே கஷ்டம் பார்க்காமல், தனியொரு உதவியும் கேட்காமல் அந்த தாயை பராமரிச்சிட்டு இருந்தாள். ஒரு நாள் அந்த தாய் மரணமடைந்தார். இர்ஃபான் இந்த மாதிரியான அன்பை மறக்க முடியல. கௌரி அனாதை என்று தெரிந்ததும் அவரோட மனசு இன்னும் உருகியது. அதற்காக இர்ஃபான் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். தன் வீட்டின் மாடியில் சிறிய ஆனாலும் அழகான முழுமையான ஒரு வீட்டை கௌரிக்காக கட்டி கொடுத்தார். ஆம், கௌரி மாற்று மதத்தை சேர்ந்தவர். ஆனா நன்மையும் அன்பும் மதம் பார்த்து வராது. இன்று கௌரிக்கும் வயதாறிக் கொண்டிருக்கிறது. ஒரு நற்செயல் அல்லாவின் அனுமதியால் 1000 வழிகளில் திரும்பி வரும். நன்மை எப்போதும் வீணாகாது. நல்லவர்களுக்கு நல்லதுதான். இந்த உதவி பணம் இருக்கிறதால அல்ல, மனசு இருக்கிறதால. இர்ஃபான் செய்தது சாதாரண உதவி இல்லை. நன்மையை மதிக்கும் ஒரு மனிதன் மற்றொரு நல்ல மனிதருக்கு செய்த நன்றி கடன். நன்மை மதம் பார்க்காது, நன்மை நிலை பார்க்காது, நன்மை மனசு மட்டும் பார்க்கும். அதனாலே நம்மாலும் முடிந்த அளவு நல்லதை பகிர், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நற்செயல்களுக்கு இன்னொருவரும் ஊக்கமாவாங்க. அல்லாஹ் சொல்றான், நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டோ?